அவசர கால ஒரு சூழ்நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அதிலையும் குறிப்பாக இந்த பகுதிகளிலையும் அந்த அவசர கால அந்த நிலைமையை பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால இந்த சூழ்நிலைகள்ல எங்களுக்கு தெரியும், நிலைமைகளை பொறுப்பெடுக்கக்கூடியவன், நிலைமைகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹு தாலா. எந்த நிலைமைகள் ஏற்பட்டாலும் சரி, எந்த உலகத்துல எதுதான் நடந்தாலும் சரி, அவனுடைய நாட்டம் இல்லாம எதுவுமே நடக்கிறதுக்கு இயலாது. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றதுக்கு இயலும், பாதுகாப்பான ஒவ்வொரு விடயங்களை சொல்றதுக்கு இயலும். ஆனா நாங்க விளங்கணும் என்னன்னு சொன்னா, எல்லாமே அல்லாஹுடைய கலா கதிர்ல நடக்கக்கூடிய விடயங்கள். அல்லாஹுதான் இந்த சோதனைகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா குர்ஆன்லயே சொல்லுகிறான், இந்த சோதனைகளை ஏன் நாங்க அனுப்புகிறோம், அத்தாட்சிகளை ஏன் அனுப்புகிறோம்னு சொன்னா, இல்லா தஹ்வீஃபா, உங்களை அச்சமூட்டுவதற்காக வேண்டித்தான் நாங்க அனுப்புகிறோம். எங்கள் அளவில் நீங்க வரோன் என்பதற்காகத்தான் நாங்க அனுப்புறோம் என்பதா அல்லாஹ் சொல்றான். எனவே இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல நாங்க செய்ய வேண்டியது என்ன? ஈமான் உள்ளவர்கள், தொழுகையோடு உள்ளவர்கள், அல்லாஹுடைய நம்பிக்கையோடு உள்ள நாம், கலிமா சொன்னவர்கள், இந்த நிலைமைகள்ல நாம் அல்லாஹுடைய அந்த அல்லாஹுவின் பால் நம்முடைய கவனங்களை, சிந்தனைகளை நாம் திருப்ப வேண்டிய ஒரு கட்டம் இது இருந்து கொண்டிருக்குது. இந்த நேரம் சோதனைகளுக்குரிய ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்குது. ஒன்றுக்கொன்று அடுத்தடுத்ததாக சோதனைகளுக்கு மேல் சோதனை வந்து கொண்டே இருக்குது. அதனால கூடுதலாக இஸ்திக்பார்கள் செய்ய வேண்டிய கட்டம், பாவம் மன்னிப்பு தேட வேண்டிய கட்டம். ஏன் அல்லாஹு தாலா சோதனைகளை அனுப்புறது அவனின் பால் மூழ்வதற்காக வேண்டி. ஒவ்வொருத்தரும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் என்னென்ன இருக்கிறது, என்னுடைய ரப்புடைய கடமைகளை நான் என்ன குறைபாடு உள்ளவனாக இருக்கிறேன், என்னால கூட இந்த சோதனைகள் வந்துருமோ என்ற ஒரு பயத்தை நாங்கள் எடுக்கவன். நாடுகள் செல்லக்கூடிய அந்த உபன்யாசங்கள், எங்களுக்கு அவசர கால அந்த விடயங்களை நாங்க எதனை பின்பற்ற வேண்டும் என்பா சொல்லப்படுகிறோம். அந்த விடயங்களை நாங்க கவனத்துக்கு கொள்றதோட ஈமான் உள்ள நாங்க எங்களோட ரப்போட நெருக்கத்தை ஏற்படுத்தணும். அதிகமான நேரங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களையும் நாங்க குர்ஆனோட, இஸ்திக்பார்களோட, ஸலவாத்துகளோட நாங்க இணைக்கவன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள், இன்னைக்கு மக்ரிபுடைய நேரத்தில இருந்து நாளைக்கு மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொல்லி காட்டினாங்க, துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள். எனவே எமக்கு அனர்த்தங்கள் வரப்போகிறது, சோதனை வரப்போகுது என்ற ஒரு செய்தி வரக்கூடிய கட்டம், நாங்க அல்லாஹ்வோட நாங்க தொடர்பாகணும். நாங்க வலைத்தளங்களை பார்த்து கொண்டு எப்ப வரப்போகுது, எதால வரப்போகுது என்ற அந்த உணர்வோட இல்லாம நாங்க அல்லாஹ்வுடைய அந்த விடயங்களை தொடர்பாக்கி கொள்ளணும். அல்லாஹ்வோட நாங்க எங்களோட தொடர்பை சீராக்கி கொள்ளணும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவு நாங்க அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்குவோமோ அல்லாஹ்வுடைய அந்த கோபம் தணிந்து அல்லாஹு தாலா அந்த சோதனைகளை வேற பக்கத்துக்கெல்லாம் திசை இருப்போம். எந்த அளவு நாங்க அல்லாஹ்வோட நாங்க நெருக்கத்தை ஏற்படுத்துவோமோ அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு நிச்சயம் வந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சோதனையுடைய கட்டம், மேக முகில்களை கண்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின்பால் விரைந்திருவாங்க. காற்று வீச கண்டாலே அந்த காற்றினுடைய நலவை கேட்பாங்க, காற்றினுடைய கெடுதியை விட்டு அல்லாஹ்விடத்தை பாதுகாவல் தேடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்தவர்களாக இருந்து கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு காற்றும் வேகமாக வீசிக்கொண்டிருக்குது, மலைகளும் பெய்து கொண்டிருக்குது. அங்கால பின்னால ஒரு பக்கம் பார்த்தா கடல் அலைகளும் அது கடல் சீற்றம் கொண்டதாக அது வேகமாக இருந்து கொண்டிருக்குது. இப்ப செய்தியும் வருது, ஆனா எங்கட உள்ளம் அல்லாஹ்வோட இருக்கிறோம். எங்கட உள்ளம் இது நாட்டுல என்ன நடந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இல்லாம எந்த ஒண்ணு உலகத்தை நடக்கிறதுக்கு இயலாம். ஏன்னா அவன் தான் நிலைமைகளை சொந்தக்கார அவன் தான். எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க இஸ்திக்பார்கள் அதிகமாக செய்யறது, அதிகமாக ஸலவாத்துகளை ஓதிக்கொள்றது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகள் அது கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு விடயம். அது வெள்ளிக்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை இரவு அதிகமாக ஸலவாத்துகளை நாங்க ஓதிக்கொள்றது, அதிகமாக இஸ்திக்பார்கள் செய்து கொள்றது, அதிகமாக அல்லாஹ்விடத்துல கரமேந்தி துஆ செய்யறது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சரி நாங்க ஒவ்வொரு கொஞ்ச நேரம் எடுத்து நாங்க துஆ செய்யறது. வீடுகள்ல உள்ள பெண்கள்கிட்டையும் இந்த விடயங்களை மிச்சம் வலியுறுத்தி சொல்லுங்க. வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டையும் சொல்லுங்க, குர்ஆனை ஓத சொல்லுங்க, அதிகமாக குர்ஆன்களை ஓத சொல்லுங்க, அதிகமா இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்க, ஸலவாத்தை ஓத சொல்லுங்க. தஹஜ்ஜுடைய நேரம் அல்லாஹ்விடத்துல எழும்பி கையேந்தி அல்லாஹ் வரக்கூடிய இந்த சோதனைகளை திருப்பி விடு,
எங்களுடைய சோதனைகளை நீ அகற்றி விடு, எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்திடு என்று அந்த துஆக்களை செய்யறது. வெள்ளிக்கிழமை நாள், நாளைக்கு ஜும்ஆவுடைய நாள், நேர காலத்தோடு ஜும்ஆவுக்கு வாரது, ஜும்ஆவுடைய கடமைகளை நாங்க ஈடுபடுறது, ஜும்ஆவுடைய நேரம் துஆவுக்குரிய நேரம், அதிகமான நேரம் நாங்க துஆக்களை ஈடுபடுறது. இந்த விடயங்களை நாங்க அதிகமாக நாங்க செய்ய வேண்டும். எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய வலியுறுத்தல்கள் அது வேறாக இருக்குது. எங்களுக்கு நாட்டினால, எங்களுக்கு இந்த திணைக்களங்களால சொல்லப்படக்கூடிய வலியுறுத்தல்கள் அதை பின்பற்றத்தான் வேண்டும். ஆனா ஆக பெரிய எங்களுடைய தேவைப்பாடு அல்லாஹ்வோட இருக்குது. அந்த ரப்பிடத்துல நாங்க முறையிட்டு நாங்க செய்வோமாக இருந்தா அல்லாஹு தாலா அந்த சோதனை நீக்குவான். அந்த அடிப்படை இன்ஷா அல்லாஹ் எல்லா பள்ளி வாசலும் இந்த விடயங்கள் பேசுறதுக்காக வேண்டிய வலியுறுத்தப்பட்டிருக்குது. இந்த நம்முடைய பள்ளி வாசல்லையும் நாங்க தொழக்கூடிய நாங்க எங்களோட வீடுகள்ல கட்டாயம் சென்று இந்த விடயங்களை எத்தி வைங்க. ஏன்னா வீட்டில் உள்ள பெண்கள் அதை பயந்து கொண்டு இருப்பாங்க. செய்திகளை கேட்டு அவங்களுடைய மனதுகள் அது ஒவ்வொரு திசையும் பால் சென்று கொண்டிருக்கும். நாங்க சொல்லணும், அல்லாஹ்வுடைய நாட்டத்தினாலதான் இது நடைபெறுகிறது. எங்களோட நாவுகள் ஈமான் இல்லாத வார்த்தைகளை நாங்க மொழிந்திடக்கூடாது. சோதனையுடைய கட்டத்துல ஈமான இழந்து போயிடக்கூடாது. சோதனையுடைய கட்டம் தான் அல்லாஹ் எங்களை பரிசோதிக்கக்கூடிய ஒரு கட்டம். நாங்க எந்த வார்த்தைகளை நாங்க பயன்படுத்துகிறோம், யாரின் பால் நாம மீள்றோம் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே எம்முடைய நாவுகள் அது நாங்க ஈமான் இல்லாத வார்த்தைகளாக நாம் மொழிந்திடக்கூடாது. எம்முடைய சிந்தனைகள் அல்லாஹ்வின் பால் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தாலா அந்த சோதனைகளை விட்டும் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தாலாவிடத்துல நாம் அதிகமா இஸ்திக்பார் செஞ்சு குர்ஆன் ஓதி நாங்க ஸலவாத்தில் ஓதி நாங்க ஜிக்ர்கள் செய்து துஆ கேட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த சோதனையிலிருந்து விடுவதற்காக வேண்டி நாங்க ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் முயற்சிப்போமாக. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا توكلنا وإليك أنبنا وإليك المصير. يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام. يا أكرم الأكرمين يا ذا الجلال والإكرام. يا كبي يا عزيز 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 يا ذا الجلال والإكرام. يا الله கிருபையாளனே சங்கையானே இரக்கம் முடியோனே யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ். சோதனையான ஒரு காலம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் சோதனைகள் நிறைந்த ஒரு காலத்திலே அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நேரத்திலே யா அல்லாஹ் நாம் உம்மின்பால் வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய மாளிகையிலிருந்து உன்னிடத்திலே கரமேந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லோரும் இல்லா பேசிக் கொள்கிறார்கள் யா அல்லாஹ். அண்ணா வருகிறது சோதனை, இந்த வருகிற சோதனை என்பா சொல்லுகிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒவ்வொரு அறிவுறுத்தல்களாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஆனால் நாம் உன்னிடத்திலே வந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். நிலைமைகளுக்கு சொந்தக்காரன் நீதானே அல்லாஹ். உலகத்துடைய நிலைமைகளை மாற்றக்கூடியவன் நீதானே அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை அறியாமல் யா அல்லாஹ் இந்த ஒரு உலகத்திலே ஒரு அணு கூட அசைய முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் பழுத்த இலை மரத்திலிருந்து விழுவதாக இருந்தாலும் யா அல்லாஹ் உன்னுடைய அனுமதி இல்லாமல் விழ முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் நிலைமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் நீதானே அல்லாஹ். யா அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையை யா அல்லாஹ் நீ சீராக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் மக்கள் அச்சத்தோடும் பீதியோடும் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மக்களுடைய நிலைமைகள் மக்களுடைய உள்ளங்களை யா அல்லாஹ் அமைதி ஏற்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் அனைத்து மக்களும் உன்னின்பால் விரையக்கூடியவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். அனைவருடைய உள்ளத்திலேயும் யா அல்லாஹ் நிலைமைகளுக்கு சொந்தக்காரன் நீ என்பதை விளங்கப்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் என்ன பாதுகாப்பை ஏற்படுத்தினாலும் யா அல்லாஹ் நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய நீ என்பதை விளங்கப்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த பாதுகாப்பை ஏற்படுத்தினாலும் யா அல்லாஹ் உன்னுடைய சோதனைகளுக்கு முன்னால தாக்கு பிடிக்க முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களால முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களால தாங்க முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாயனே யா ரப்பி யா அல்லாஹ்
எங்களை விட்டும் யா அல்லாஹ் இந்த சோதனைகளை நீக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நாட்டை விட்டு இந்த சோதனை நீக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் முழு மக்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் முழு மக்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊர்ல வாழக்கூடிய அனைத்து மக்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். அனைத்து மக்களுடைய உள்ளங்களையும் யா அல்லாஹ் அமைதி ஏற்படுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அனைத்து மக்களுடைய உடைமைகளையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். அனைத்து மக்களுடைய பொருளாதாரங்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அனைத்து மக்களுடைய உயிர்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அனைத்து மக்களும் யா அல்லாஹ் உன்னின்பால் விரையக்கூடியவர்களா ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ் உன்னிடத்துல கரமேந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவத்தை ஒப்புக்கொள்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய கோபம் யா அல்லாஹ் நாம் யா அல்லாஹ் பாவம் செய்ததனால யா அல்லாஹ் உன்னுடைய கோபம் ஏற்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய கடமைகளை குறைபாடு செய்து விட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னிடத்திலே முறையிடுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய கருணையை கொண்டு எங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களை மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நாட்டு மக்களை மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த சோதனைகளை யா அல்லாஹ் விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த சோதனையை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த சோதனையை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை விளங்கப்படுத்தக்கூடிய நேரம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ யார் என்று புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லோருடைய சிந்தனையிலே யா அல்லாஹ் உன்னுடைய ஈமானை யா அல்லாஹ் ஏற்படுத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லோருடைய உள்ளத்திலே யா அல்லாஹ் உன்னுடைய ஈமானை பலப்படுத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஈமான்ல பலகீனமானவர்கள் யா அல்லாஹ் நாம் யா அல்லாஹ் எங்களை ஈமான இழக்க செய்திடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஈமான இழந்த பேச்சுகளை பேச விட்டு எங்க நாவுகளை பாதுகாத்திரு யா அல்லாஹ். உள்ளத்திலே யா அல்லாஹ் எங்களை ஈமான் யா அல்லாஹ் பறிபோவது விட்டும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். எங்களுடைய நாவுகளை எங்களுடைய உள்ளங்களும் யா அல்லாஹ் ஈமான உறுதியாக ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தைகளையும் யா அல்லாஹ் உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை அதிர்த்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை விட்டும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். ஈமான் இழப்பக்கூடிய சந்தர்ப்பங்களை விட்டும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை நாள் இரவு யா அல்லாஹ் உன்னிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ். துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நாட்கள்ல கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய மாளிகையிலே யா அல்லாஹ் உன்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். யா நாயனே யா ரப்பி யா அல்லாஹ். யா ரஹ்மர் ரஹீமீன் யா அல்லாஹ். யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா அல்லாஹ் அந்த சோதனைகளை விட்டு யா அல்லாஹ் முழு உம்மத்தையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். முழு நாடுகளையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். எமது நாட்டையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். எம்முடைய ஊரையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். எம்முடைய சமூகத்தையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அனுப்புந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதிகமாக இஸ்திக்பார் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ். அதிகமாக உன்னுடைய அன்பு நபி மீது ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ். குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னத்திலே கரமேந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ். உன்னுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ். எங்களுடைய மரணங்களை நல்லதாக ஆக்கிடு யா அல்லாஹ். கலிமாவோடு மௌத்த நசீபாக்கிடு யா அல்லாஹ். உன்னை மறந்த நிலைமையிலே யா அல்லாஹ், கலிமா மறந்த நிலைமையிலே யா அல்லாஹ் திடீரென்று மரணம் வருவதை விட்டு எங்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். இந்த சோதனைகள்ல திடீரென்று யா அல்லாஹ் உன்னை மறந்த நிலைமையில எங்கள் ரூகள் பிரிவதை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக் கொண்டு யா அல்லாஹ் இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்கிடு யா அல்லாஹ். கலிமாவோடு மௌத்த நசீபாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை ரூகள் வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை நாள் எங்கள் ரூகள் பிரிவதைக்கு நீ தௌஃபீக் செய்து யா அல்லாஹ். எந்த நாள் கபருடைய வேதனை குறைக்கப்படும் என்பதாக உன் அன்பு நபி சொன்னார்கள் யா அல்லாஹ், அந்த நாள் எங்கள் ரூகள் பிரிவதைக்கு நீ தௌஃபீக் செய்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த நேரம் உனக்கு நெருக்கமான நேரமாக இருக்கும் யா அல்லாஹ், அந்த சுஜூதிலே என்ற ரூஹ்கள் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்து யா அல்லாஹ். எந்த இடத்திலே வஃபாத்தானால் உன்னுடைய அன்பு நபியுடைய ஷஃபாத் கிடைக்கும் யா அல்லாஹ். எந்த இடத்திலே வஃபாத்தாகுவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்க என்பா சொன்னார்கள் யா அல்லாஹ், விரும்புங்கள் என்பா சொன்னார்கள் யா அல்லாஹ். அந்த மதீனத்து மண்ணிலே வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எம் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ். தாய் தகப்பன் அனைவருடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். பூரா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அனுப்புந்திரு யா அல்லாஹ். ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனப்னா வ இலைக்கல் மஸீர். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل اللهم وسلم على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.